நாம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வேத புஸ்தகத்தை 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனம் இப்படியா சொல்கிறது. 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் 527வது பக்கத்தில் இருக்கிறது. இடமெல்லாம் உன்னோடு இருந்து நிர்மூலமாக்கி இங்கே தாவீதை குறித்ததான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகிற காரியம், தாவீதை எப்படியெல்லாம் நான் ஆசீர்வதித்தேன், எப்படியெல்லாம் நடத்தினேன் என்று சொல்லி அங்கே சொன்ன சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமாக இங்க சொல்லப்படுகிற காரியம், நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின. இந்த நாளிலே இந்த முதல் வாரத்திலே முதல் பகுதியை மாத்திரம், நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து. தாவீது எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த 5வது மாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வருஷத்தை கொடுத்து 4 மாதங்களை வெற்றியோடு முடிக்கவும் 5வது மாதத்தில் கால் வைக்கவும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இனி போகிற இடமெல்லாம் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போகிற இடம்லாம் ஆண்டவராய் இயேசுவானவர் உங்க கூட வருகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நாம போகிற இடத்தெல்லாம் அவர் கூட வந்தா நிச்சயமாவே போராட்டம், கஷ்டம், பாடு, நிந்தை, அவமானம் எதுவா இருந்தாலும், அன்றைக்கு சீசர்களோடு ஆண்டவர் கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடல்ல அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது காட்டடிக்குது, அலைகள் அடிக்குது, பெரும் புயல் வருகிறது, கப்பல் சேதத்துக்குள்ள ஆக்குது. இப்போ சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா போய் இயேசுவை எழுப்புறாங்க. இயேசுவே நாங்க மடிஞ்சு போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? பல நேரங்களில் நாமளோடு டிராவல் பண்றவர் இயேசு இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடுறோம். நாம கஷ்டப்படுகிறோமோ நாம மாத்திரம் தான் கஷ்டப்படுகிறோம். ஆண்டு சொல்ல, உன்னை தொடுகிறவன் ஏன் கண்மணியே தொடுகிறார். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா அது யாரை போய் பாதிக்குது? யாரை போய் பாதிக்குது? ஆமா, உங்களையோ உங்க பிள்ளைகளையோ அது பாதிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் பெரிய பாதிப்பு யாருக்கு? நம்மளை உண்டாக்கின சர்வ வல்லவர். ஏன்னா அவர் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார், அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்ப நாம போகிற எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்ணுகிறாரா? கூட வருகிறார். பிரச்சனைகள், பாடுகள், தடைகள், இல்லாமைகள், தோல்விகள், அவமானங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள் எது வந்தாலும் சரி, அங்கே நாம போனோம்னா அவர் கூட வருகிறவரா இருக்கிறார். இப்ப வார்த்தை சொல்லுவது, நான் போகிற எல்லா இடத்திலும் உன்னோடு கூட வருகிறவர். ஆமென், நம்மளோடு கூட வருகிற இந்த 5வது மாதத்துல ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ, என்னென்னலாம் நீங்க செய்றீங்களோ, அதில் எல்லாவற்றிலும் அவர் கூட வருகிறது. ஆதாரமாக ஒரு நபரை குறிச்சு மாத்திரம் இந்த நாளில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் சித்தமான வரக்கூடிய நாட்கள்ல மீதி இருக்கிற தலைப்புல நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் செய்த காரியத்தை நாம பார்க்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. பண்ணுவேன். பாருங்க, இப்போ இங்க யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு, சகோதரனை விட்டு அவன் பல ஆசீர்வாதங்கள் அபகரித்து அவன் அப்படியே கடந்து போகிறான். நடு ராத்திரி ஆயிடுச்சு, ஒரு வனாந்தரம், ஒரு காடு, அங்க போய் தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறார். இடைப்பட்டு சொன்ன தரிசனமான வாக்குத்தத்தமான ஒரு காரியம்தான், நான் உன்னோடு இருந்து. பாருங்க, அப்போ யாரும் இல்லாத ஒரு கட்டத்திலும், யாரும் உதவி செய்யாத இருந்த ஒரு போதிலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், யாரும் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அது தேவையில்லை, பரவாயில்ல, நான் கூட இருக்கிறேன். நீ எங்கெல்லாம் போறியோ அங்க நான் கூட வருகிறேன். பாருங்க, இப்போ தகப்பன், தாய் நம்மளோடு வராமல் இருக்கலாம், கூட பிறந்தவர் நம்மளோடு வராமல் இருக்கலாம், நண்பர்கள் நம்மளோடு வராமல் இருக்கலாம். ஆனா உங்களை என்னை உண்டாக்கின சர்வ வல்லவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர். எங்க போனாலும் கூட இருப்பேன் சொல்லுவார். இந்த 5வது மாதம் உங்க வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களோடு கூட அவர் டிராவல் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளோடு டிராவல் பண்ணா போதும். அந்த சீசருடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. அந்த படகுல அவர் இருந்தாரு, போய் அவங்களை தட்டி எடுக்கும் பொழுது அவர்
எழும்பி காற்றையும் கடலை என்ன பண்ணாராம்? அதட்டினார். அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். அவர் கூட இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எழும்பினாலும் சரி, எவ்வளவு பெரிய நிந்தைகள், அவமானங்கள், சஞ்சலங்கள், பாடுகள் வந்தாலும் சரி, அவர் நம்மளோடு இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் நம்மளை அணுகாது. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் வலது பக்கத்திலே 1000 பேரும் என் இடது பக்கத்திலே 10,000 பேர் எழுப்பினாலும் அது என்ன பண்ணாதா? அணுகாது என்று சொன்னால் சர்வ வல்லவர் எனக்கு துருகமா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், அரணா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். அவர் நம்மளோடு இருந்தார். நிச்சயமாகவே தோல்வி அல்ல, ஒரு ஜெயத்தை ஆண்டவர். யாக்கோபுடைய வாழ்க்கையில தனித்தவனா இருக்கிறார், தனி மனிதனா இருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் வருகிறது, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் கூட வருகிறேன். அந்த யாக்கோபு அவன் போன இடத்துல தேவன் கூட சென்று என்ன மாறுதல்களை இல்ல என்ன நன்மைகளை செய்தார் சொல்லி பார்க்க போறோம். யாக்கோபு போன இடத்துல எல்லாம் அப்ப பாருங்க, இப்போ வனாந்தரத்துல இப்போ ஒரு பக்கம் அவன் கடந்து போகணும். இப்போ சர்ச்ல இருக்கிறீங்க, ஆராதனை முடிஞ்சிருச்சு, ஆராதனை முடிஞ்சு ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து போகிறோம். இப்போ கடந்து போகணும், நீங்க எங்க போவீங்க அடுத்தது? ஆமாம், வீட்டுக்கு போவீங்க. சில பேர் இப்போவே பிளான் போட்டுப்போம், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இல்லைன்னா சொந்தக்காரனை பார்க்கணும், அந்த ஊருக்கு போகணும், இப்படி பல பிளானில் என்ன பண்ணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவில் என்ன பண்ணும், எல்லாவற்றையும் செய்யணும். நீங்கள் வண்டியில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை நடந்து போகணும், எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு போகிறன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த போகிற இடத்திற்கெல்லாம் வனாந்தரமான ஒரு இடத்துல யாக்கோபு இருந்து அவன் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ டிராவல் பண்ணுகிற இல்லை போகிற இடத்துல எல்லாம் எப்படி ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையில் எப்படி மாறுதல்களையும் நன்மைகளையும் ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்தார் என்று சொல்லி சில ஆதாரங்களை நம்ம பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் ஆண்டவர் தரவர் போதுமானவராக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அவரை நம்புகிற, அவர் விசுவாசிக்கிற, அவர் முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறார். முற்பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் நீங்க போகிற இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறார். மீதி இருக்கிற காரியங்கள் உங்கள் சத்துருக்களை அகற்றுகிறவர் அவர். அதே போல பெரியோர்களின் ஒத்த நாமத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? அவர் அறிக்கை பண்ணுகிறவர். மீதி வருகிற நாட்களை பார்ப்போம். இப்போ யாக்கோபு போன இடங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், அதிலே சொல்லப்படுகிற காரியம் 13வது வசனம், 14வது வசனம். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது எதிர்கொண்டோடி முத்தம் செய்து அழைத்து கொண்டு போனான். சொன்னான், லாபான் எழும்பும், என் மாம்சம் ஆனவன் என்றான். சரி, இப்போ யாக்கோபு போன இடங்கள்ல ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மைகள் என்னன்னா, முதலாவதாக உறவுகளை புதுப்பிக்கிற தேவன். உறவுகளை புதுப்பிக்கிறார். இன்னைக்கு உறவு மிகவும் அவசியம். ரிலேஷன் இல்லையா, ரிலேட்டிவ்ஸ். அப்போ உறவுகள், இங்க இந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. லாபான் யாரு? இந்த யாக்கோபுடைய மாமாவா இருக்கிறான். இப்ப இந்த உறவு துண்டிக்கப்பட்டதா இருந்தது. பல காலங்கள் கேப் ஆயிருச்சு. இப்ப விசாரிச்சு அங்க போகிறான். என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த ஊருக்கு அவன் போகும்பொழுது அங்க கேட்கிறான், இந்த மனுஷன் யாரு, எங்க இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்கிற மனுஷன் நல்லா இருக்கிறாரு, அவங்களுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க, ஆட்டை மேய்ச்சிட்டு வர்றாங்க. அப்போ என்ன இப்பவே ஆடை மேய்ச்சிட்டு வர்றாங்க, இன்னும் நிறைய மேய்ச்சல் கூடணுமே? இல்ல, இப்ப வந்து லைன்ல நின்னாதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிணத்தினுடைய வாசலை ஆடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தண்ணீர் தருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை பிரமாணம் இருக்குது. ஆகவே நாங்க மேய்ச்சலை கொஞ்சம் குறைச்சிட்டு தண்ணியை காட்டணுங்கிறதுக்காக நாங்க நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். அதுக்காக தான் அந்த பிள்ளைய அந்த பெண்ணும் என்ன பண்றா, நேரத்தில் வந்துட்டு. இப்போ இந்த யாக்கோபு கேட்டோன்னு அவனுக்குள்ள ஒரு ஹீரோ எழும்புறார். ஏன்னா வர்றது யாரு? மாமன் பொண்ணு, முறை பொண்ணுகிட்ட இப்போ பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. இப்போ பார்க்குறாங்க என்னன்னா, அந்த பிரமாணத்தை இவன் என்ன பண்ணுறான், உடைக்கிறான். என்னன்னா, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கிணத்து வாசல் என்ன பண்ணணுமா, அதை தண்ணி தொட்டி, இப்போ இப்படி கிணத்து வாசல்னு சொல்கிறத விட தொட்டியினுடைய மூடியை
என்ன பண்ணுமா, விளக்கணும். அப்போ தான் ஆடுகள்லாம் போய் என்ன பண்ணுமா, தண்ணி குடிக்கணும். இது அவங்களுடைய கட்டளை. ஏன்னா எல்லாரும் ஒரே டைமில் வந்து அந்த தண்ணி காமிப்பான். இப்போ இவனுக்குள்ள என்னதுன்னா, என் மாமன் பிள்ளை வர்றா, இது அந்த ஆடெல்லாம் வந்து நின்று குடிக்கிற வரைக்கும் இவளை என்ன பண்ணுமா, வெயிட் பண்ணணும். நானே பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், இப்போ இதில் வந்து வெயிட் பண்ணுறதா அப்படின்னு இவருக்குள்ள என்னது, இப்படி ஒரு புதுசாக ஒரு ஆசை இல்லையா? நம்ம ஆட்கள்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்களே, தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்ப. ஓகே, இப்போது நமக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வரும், நம்ம கிறிஸ்தவம் தானே, நம்ம இனம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு இனம் புரியாத ஒரு என்னது, இனம் புரியாத ஒரு அம்பு என்ன பண்ணுமா, பாயும் பாருங்க. இனி கிறிஸ்துவ வட்டாரக்குள்ள இது என்னது, இன்னைக்கு முஸ்லீமை இதை வந்து இது பெருசாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரமாணமாக எடுத்துருக்கிறாங்க, இல்லைன்னா அது வந்து ஒரு சவாலாக எடுத்துருக்கிறாங்க. லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டத்தை போட்டு இந்த லவ் ஜிகாத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் பையன் இல்லை முஸ்லீம் பொண்ணும் அவங்களுக்கு தேவையான எல்லா காசுகளையும் கொடுத்து நீங்கள் போய் என்ன பண்ணணுமா, ஹிந்து இல்லை கிறிஸ்டியன் அவங்கள பையனையோ பிள்ளையோ நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டுனா உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் முஸ்லீம்ஸ் அந்த இஸ்லாமிய மதம் எடுத்துக்கொள்ளும். இப்போது இந்த சவாலை எடுத்துக்கொண்டு இளம் வாலிபர்கள், இளம் முஸ்லீம் வாலிபர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற மதத்தினருக்கு வசப்படுத்தி அவங்கள மாய்மாலமாக அவங்கள வலையில் விளை வச்சு இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்துக்குள்ளாக்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளும் பல கிறிஸ்தவ பிள்ளைகளும் சபைக்கு போயிட்டு இருந்தவர்களாம் அந்த வலையில் விழுந்து பல பேர் பின்மாற்றமாய் போய்விட்டார்கள். இன்னைக்கு இது தந்திரமாய் பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த வகையிலையும் அப்படிப்பட்ட மாயமானத்திற்கோ மாயமான அன்புக்கோ மாயமான இச்சைகளுக்கோ என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. கர்த்தர் உங்களை நம்பி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பு. எந்த உறவு பண்ண அந்நியனோடு என்ன பண்ணவாங்க, பிணைக்க படாதிருப்பாயாக, பிணைக்கப்படாதிருப்பாயாக. நம்ம ஆட்கள் சொல்றது இல்லைன்னா, நாங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், கன்வெர்ட் பண்ணிடுவோம், நாங்கள் எங்கள் பக்கமாக என்ன பண்ணிக்குவோமா, இழுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் அதில் போய் வீழ்ந்துடுறாங்க. வீழ்ந்தா எழுந்திருக்க முடியாது. இங்கே இந்த யாக்கோபும் இப்போ சம்பவத்தை பார்த்தோன்னே அவனுக்குள்ள பெரிய ஒரு கிளுகிழுப்பு வந்து ஒரு ஆசை வந்து, சே என் மாமா வரால, இப்போ இந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு போய் என்ன பண்ணுறான், அந்த கிணத்து வாசலை அந்த மூடியை திறந்து ஆட்டுகளுக்கு தண்ணி பாய்க்கிறான். இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக, யாரா இந்த மனுஷன், இப்போ அந்த வாக்குவாதம் பண்ணுவாங்களே, நமக்கு விரோதமாக எழும்புவாங்களே, இதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறவங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்பாங்களே, அப்படியெல்லாம் அவனுக்குள்ள யோசனை போனாலும் இவனுக்குள்ள யார் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த உறவை நான் என்ன பண்ணுவேன்னா புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், இந்த உறவுக்காக நான் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் நான் எதிர்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று யாக்கோபு துணிந்தவனாக அந்த உறவை பலப்படுத்துவதற்காக புதுப்பிப்பதற்காக துணிந்தவனாக அதில் காரியத்தை இறங்குறான். அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறான், அவனை விசாரிக்கிறான், வாழ்த்துகிறான். அவள் போய் ஓடி போய் தன்னுடைய தகப்பனை அழைச்சிட்டு வர்றான். வளைச்சிட்டு வரப்போதான் இவன் பார்த்து, ஐயோ எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, நீ என் எலும்பும் என் மாம்சமா இருக்கிற. அவ பாருங்க, அப்போ இந்த உறவை அவங்க பலப்படுத்துற. இன்றைக்கும் அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மளை உறவுல பலப்படுத்த, உறவுல புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். நீங்கள் நானும் அவருடைய உறவா இருக்கிறோம். ஆமே, நாம போகிற இடமெல்லாம் அவர் கூட வருவதற்கு காரணம் தெரியுமா, நீங்கள் நானும் அவருடைய எலும்பும் அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமா இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? விசுவாசத்தினால கர்த்தர் நமக்கு அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டார். அவரை விசுவாசித்து அந்த உடன்படிக்கையில பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரமாய் மாற்றப்படுகிறோம், அவருடைய ரத்தமாய் மாற்றப்படுகிறோம். ஆமே, இன்றைக்கு அந்த உறவை நீங்க நானும் புதுப்பித்துக் கொள்ளணும். பல வருஷமா அல்ல, பல மாதமா இல்ல மாதத்தில் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கூடி என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அப்பம் விட்டாங்க, ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டார்கள். அப்படி மாத்திரம் இன்னைக்கு சட்டம் போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து கதவை திறக்கிறோம்,
அதுவே காலதாமதமா வரும். அதுவே நமக்கு வேண்டாம் வெறுப்போடு வரும். அதுக்கே சில பேர் என்ன பண்றது இல்ல, இன்னைக்கு திருவிருந்துக்கு கூட்டம் வருவாங்க, இல்ல சாப்பாடு போடுற அன்னைக்காவது கூட்டம் வரும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பல சேர் என்னது காலியா தான் இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய, ஏன்னா அந்த உறவை குறிச்சுதான ஒரு அக்கறை இல்லை, உறவை குறிச்சுதான ஒரு மேன்மை இல்லை, உறவை குறிச்சுதான அந்த அந்த சிறப்பான என்ன நமக்குள்ள இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நல்ல ஒரு உறவு வச்சிருக்கிறாரு. யாருக்கு கிடைக்காத நல்ல ஒரு ஸ்லாக்கியம், யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நம்மள அவர் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரா தந்திருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள், அதை காட்டில நீங்கள் நானும் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். இந்த உறவை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சபை அந்த உறவோடு இருக்கணும், அந்த ஐக்கியத்தோடு இருக்கணும், அந்த தொடர்பு இருக்கணும், அந்த அன்புல இருக்கணும். அவரை நேசிக்க, அவரை அன்பு கூற, அவர் மேல பிரிய வைக்க, நம்மளால முடிந்த என்ன காரியத்தை அவருக்காய் சேவை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கிறோம். இவன் சவால்களை எதிர்கொள்ள ரெடியா இருந்தான், துணிச்சல். ஏன்னா அந்த மனுஷர்கள் எப்படின்னு தெரியாது, அந்த ஜனம் எப்படின்னு தெரியாது, அவங்க வருகிறவர்கள் கோபக்காரர்களா இல்ல பலசாலியா எதுவும் தெரியாது. ஆனா இவனுக்கு என்னன்னா என் உறவு, ஏன் ரத்தம், ஏன் முறப்பெண்ணு எனக்கு சொந்தமானவள் வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய காரியம். அது இன்றைக்கு பரலோகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. என்ன காரியத்தை, அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உயர்வோ தாழ்வோ நிந்தையோ அவமானமோ தூஷணமோ மரணமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பு என்னை பிரிக்க முடியாது. இன்னைக்கு சபை அதுதான் தீர்மானம் எடுக்கணும். நானும் என் தேவனும் நானும் என் இயேசுவோ அந்த தொடர்பு, அந்த உறவுல எப்பொழுதும் பலப்படுவர்களா இருக்கணும். கர்த்தர் இந்த நாட்கள் அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அன்பு தணிந்து போகும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல என்ன பண்ணுமா, அன்பு தணிந்து போகும். மாமனாது மச்சானாது, அப்புறம் என்னது மனைவியாது. ஆமா, ஒரு பையன் அடிக்கடி சொல்லுவான், மனைவி ஒரு மாணிக்கம் அப்படின்னு கல்யாண கட்டில புதுசுல சொன்னான். மனைவி ஒரு மாணிக்கம். அப்படியா, சேப்பா பரவாயில்லப்பா, மனைவி ஒரு மாணிக்கன்னு சொல்றியே அப்படின்னு. அதே ஒரு 4 மாதம் கழிச்சு எப்படிப்பா இருக்கு, குடும்பம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க. அப்போது எனக்கு திடீர்னு அந்த ஞாபகம், மனைவி ஒரு மாணிக்கன்னு சொன்னானே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, என்னப்பா மனைவி எப்படிவா, மனைவி ஒரு மண்ணாங்கட்டி. அடப்பாவி, மாணிக்கமாக இருந்தது. ஆமாம், உறவு எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்க. ஆரம்பம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபம் என்ன, வேத வாசிப்பு என்ன, எங்கேயாவது கூட்டம் நடத்த மாட்டாங்களா, எங்கேயாவது ஜெபத்தை நடத்த மாட்டாங்களா, எங்கேயாவது பிரசங்கம் பண்ண மாட்டாங்களா, நம்ம அப்படி கேட்போம், ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு செஞ்சாலுமே நீங்க பாட்டில் செய்யுங்க, நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம். நீங்க அப்படிதான். ஏன்னா அந்த உறவுல என்னாச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் என்னாச்சு. ஆமா, இன்னைக்கு ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பத்துக்குள்ள மூஞ்ச என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹலோ, என்ன இவர் நம்ம பார்த்ததெல்லாம் இவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி. நான் செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன். எங்க இருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளதான். நீ செஞ்சதை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். மனுஷன் திம்மானா தின்னுதான் வந்தவர், தின்னுதான் வந்தாங்க. இப்ப என்னாச்சு, ஏன்னா அந்த அன்புல ஒரு பிளவு, பாசத்துல ஒரு வெறுப்பு. இன்னைக்கு பல இடங்கள் பல குடும்பங்கள் இப்படிதான் இருக்கு, சபையிலையும் இப்படிதான். இதெல்லாம் கம்பேரிஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். குடும்பங்கள்ல என்ன இருக்குதோ அதான் சபைக்குள்ள இருக்கு. ஆதியில இருந்த அன்பை எங்க சொல்லுது, ஒரு சபையை பார்த்து தீர்க்க தரிசனமா சொன்ன ஒரு காரியம், ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆதியில இருந்த அன்பு, ஆதியில இருந்த அந்த பாசம், ஆதியில இருந்த அந்த துடிப்பு, ஆதியில இருந்த அந்த வைராக்கியம், ஆதியில இருந்த அந்த அர்ப்பணிப்பு, ஆதியில இருந்த அந்த பிரதிஷ்டை இன்னைக்கு வளர 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 எங்க போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்து பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மனசு வரல. விசேஷ கூட்டங்களுக்கு வருவதற்கு மனசு வர மாட்டேங்குது. ஜப கூட்டங்கள், வீடுகளில் ஜப கூட்டம் நடத்துவதற்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னைக்கு பல அதே இது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆர்ப்பரிப்பா இருந்தது, ரொம்ப அனலா இருந்தது. ஆனா வர வர குறைஞ்சு போகுது. அதனாலதான் சொல்லுது, அனலும் இல்லாம
குளிரும் இல்லாமல் இருக்கிற நான் வாந்தி பண்ணிவிடுவேன். ஆனா இன்றைக்கு உறவை புதுப்பிக்கணும். யாக்கோபு போன இடத்துல கர்த்தர் செய்த காரியம், அந்த உறவை ஆண்டவர் பில்ட் பண்ணார். யாக்கோபுக்கும் மாமா குடும்பத்திற்கும் ஒரு உறவை பில்ட் பண்ணார். இன்றைக்கும் இந்த மாசத்துல வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ போற இடம்ல நான் கூட இருக்கிறேன், சபைக்கு வரையா, சபையினுடைய உறவை புதுப்பித்துக்கொள், சபையோடு சேர்ந்து ஐக்கியத்தை புதுப்பித்துக்கொள், சபையும் பரலோகமும் சேர்ந்து ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, அன்புல புதுப்பித்துக் கொள்ளுங்க, உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் அந்த தொடர்புல, எப்பொழுதும் அந்த கனெக்ஷன்ல, கனெக்டிவிட்டியில இருக்கணும், எப்பொழுதும் அந்த தொடர்புக்குள்ள இருக்கணும். நீங்களும் பரலோகமும், நீங்களும் சபையும் பரலோகமும் ஐக்கியமா இருக்கணும், உறவை பலப்படுத்தணும். இன்றைக்கு கர்த்தர் அந்த உறவை புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை பாரு. இன்னும் யாக்கோபு போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் செய்த காரியம் என்ன, நன்மைகளை செய்த காரியம் என்ன? 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாருங்க. 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணிருக்காராம், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ முதலாவது உறவுகளை ஆண்டவர் புதுப்பித்தார், இரண்டாவது ஆசீர்வாதங்களை புதுப்பித்தார். என்ன சொல்றானா, நீ இதுவரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தயவு கிடைத்தது, நீ இங்கேயே இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணிருக்காராம், ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், 5வது மாதத்துல நுழைந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும், நான் போகிற இடங்கள் எல்லாம் அவர் கூட வருகிறார். கூட வருகிற தெய்வம் என்ன செய்யறாருன்னா, நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம என்ன செய்யறோமோ, எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அது பல வகையில சாபமா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், இல்ல கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற இடத்துல அது கடினத்தை ஆண்டவர் லகுவாய் மாற்றுவார். ஆமே, முடியாததை ஆண்டவர் முடிய பண்ணுவார். யாராலையும் நிறைவேற்றாததை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க போய் நிற்கும் பொழுது அது ஈஸியா முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது போய் சேனைக்கு முன்னாடி நின்று அந்த கொக்கிரித்த கோலியாத்த நிர்மூலமாக்குறது உண்மை என்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க போகிற இடம், நீங்க வேலை செய்கிற இடம், நீங்க பார்க்கிற இடம், நீங்க நிற்கிற இடத்துல இருக்கிற சாபங்களை, கடினங்களை, தோஷங்களை, பொல்லாப்புகளை நிர்மூலமாக்கி ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுக்க உங்களால முடியும். ஆமே, இந்த லாபான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், நீ இங்க இருக்கிறதுனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அன்றைக்கு யோசேப்பு எங்க இருந்தா போத்திபாரனுடைய வீட்டுல இருந்தா, பார்வோனுடைய அரண்மனையில இருந்தா. சொல்றாங்க, யோசேப்பு நிமித்தமாய் பார்வோனுடைய வீடு என்ன பண்ணுதான், போத்திபாரனுடைய ஆசீர்வாதமா இருந்துச்சு, பார்வோனுடைய அரண்மனை ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் போறது நிமித்தமாய், வேலை செய்யறது நிமித்தமாய், இருக்கிறது நிமித்தமாய் அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, பல சாட்சியில சொல்ல முடியும், பல சவால்களை நம்ம சொல்ல முடியும். கடினமான வேலை, யாருனாலையும் நிறைவேற்ற முடியாத, யாருனாலும் தீர்க்க முடியாத, யாருனாலையும் சரிப்படுத்த முடியாத காரியத்தை தேவ பிள்ளைகள் போய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நீங்க அதை சர்வசாதாரணமாய் அதை ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். ஆமா, பாருங்க, போ இதை சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறவர், வாய்ப்பில்லாத ஆண்டவர் வாய்ப்பை உருவாக்குகிறவர். யோகனுடைய சூழ்நிலையில் அதான் இருந்தது. அந்த நண்பர்கள் வந்து சொல்றாங்க, இது எப்படியாது, ஏன் பேசாம நீங்க ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னா, யோபு சொல்றான், தன்னுடைய வாயிலிருந்து அவன் பாவம் செய்யல. ஆனா ஆண்டவர் அந்த யோபுட்ட சொல்றாரு, உன் நண்பர்கள் உன்னை போல நிதானமா இருக்கவில்லை, பேசல. பாருங்க, அப்போ ஆண்டவர் அந்த நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபனுடைய சூழ்நிலை என்ன பண்றாரா, மாற்றுறார். இன்றைக்கு நம் நிமித்தமாக எதிராக செயல்படுகிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி சந்தோஷத்தை, சமாதானத்தையும் முடிய பண்ணுவார். நீங்க வேலை செய்யற இடத்துல கஷ்டமா இருக்கா, நீங்க வேலை செய்யற இடத்துல கொடுமையா இருக்கா, நீங்க எதிர்கொள்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா, ஒன்று செய்ய, ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே நீங்க கூட வாங்க, நீங்க கூட வந்தா போதும். அது எவ்வளவு பெரிய எதிரான காரியமா இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். இந்த யாக்கோபு போன இடத்துல ஆண்டவர் செய்த காரியம், லாபானுடைய வீட்டை என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்களை புதுப்பிக்கிறவர். அதே 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல சீக்கிரமா கடந்து போவோம். 43ஆம் வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து
பாருங்க, இப்போ இங்கே இங்கே தொழில் வளங்கள் பெருகும். தொழில் வளங்களை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். நீங்க கைட்டு செய்கிற வேலைகளை என்ன பண்றார்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாருங்க, இப்போ தொழில் வளங்களை நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ, என்ன என்ன வேலை செய்யறீங்களோ, சின்ன சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், கூலி வேலையா இருக்கலாம், ஆனா அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தார். அங்க ஊரே பஞ்சத்துல இருக்கு. அடுத்த 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 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பல கொடுமையான காரியம், பல கொடுமையான சம்பவம். ஆனா அந்த காலகட்டங்களில் அந்த சூழ்நிலை மோசமா இருந்த காலகட்டங்களில் ஈசாக்கு போய் விதை விதைக்கிறான். கர்த்தர் அதை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நானும் பல நேரங்களில் இந்த வேலையா, இந்த தொழிலா, இந்த காரியமா, இதுல எப்படி வருமானம் வரும் அப்படிங்க நினைக்கலாம். ஆனா நீங்க போகிற இடத்துல யார் கூட வருகிறா? மனுஷனை நம்பி அல்ல, பலவிதமான ஆதாரத்தை நம்பி அல்ல, ஆதரவை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நீங்க செயல்பட்டு பாருங்க. ஆண்டவர் வெறும் தண்ணீரை ஆண்டவர் ரசமாய் மாற்ற முடியும். மதுரமான ரசமாய் மாற்றும். மனிதன் ஏற்படுத்தினா அதுல கொஞ்சம் ருசி கம்மியா இருக்கலாம், அதுல ஏற்படுத்தினா குறைவு உண்டாகும், பற்றாக்குறையாய் மாறும், இல்லாமல் போயிடும். ஆனா என் தேவன் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா மதுரமாய், ருசியுள்ளதாய், திருப்திகரமாய் மாற்ற முடியும். நீங்க சொற்பமான வேலைகளை செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் அதன் மூலமாய் ஒரு திருப்தியை ஆண்டவர் தருவார், ஒரு சாட்டிஸ்பாக்சனை தருவார், பூர்ணத்தை தருவார், ஒரு ரிசல்ட் ஆண்டவர் தருவார். தொழில் வளங்கள்ல புதுப்பிக்கிற தெய்வம். ஆமென். இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா வெறுமையாக தான் போறான். அது இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவு பாத்திரம் அல்ல, நான் வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 மடங்கு ஆசீர்வாதங்களோடு என்ன பண்ணுகிறேன்னா கடந்து வருகிறேன். அதுதான் நம்ம கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமே. நம்ம சின்ன ஒரு கூலி வேலை செய்யலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் மெயின் சர்ச்சில் இருக்கிறார். சாதாரண ஒரு 150 ரூபாய்க்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அது 150 ரூபாயில உண்மை உத்தவமாக அவர் சரியா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். அப்படியே ஆண்டவர் அவங்க படிப்படியாக சம்பள உயர்வை அப்படி 150 ரூபாயிருந்து 250 ரூபா, அப்படி 300 ரூபா அப்படி வந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல இருக்கிற நிமித்தமாக அந்த இடம் ஆசீர்வாதமாக இருந்தது, தொழில் ஆசீர்வாதமாக இருந்தது, வருமானம் அந்த முதலாளிகளுக்கு, எஜமானிகளுக்கு வந்துட்டே இருந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி வந்துருச்சு. அப்போ அவர் கேட்டார், என்ன செய்ய போகிறோம்? பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களை நம்புறாரு, அது நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம், வெளியில் வந்து நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் வார்த்தையை நம்பி வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து ஒரு 2-3 நாளில் இருக்கும், எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. தம்பி, நீங்கள் நல்ல வேலை செய்கிற ஆள், இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு ஒரு இதை வச்சு தரேன், நீங்கள் அதை செய்யுங்க, நம்ம ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், வர்ற வருமானத்தில் ஷேர் பண்ணிக்கலாம், ஆனால் நான் பொருள்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், பொருள் நீங்கள் எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்கு பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் வேலை செஞ்சு அதை நீங்கள் சம்பாதிச்சா போதும். ஒர்க்கிங் பார்ட்னரை வர வருமானத்தில் ஷேர் பண்ணாங்க, பொருள்லாம் அவங்கள டியூலாம் கட்டி முடித்தாங்க. இப்போது அதுலேயும் உண்மையாக இருந்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தாரு, சபைக்கு வர வேண்டியதை கரெக்டாக வந்தார், சபையினுடைய பொறுப்புகளை செய்தார், தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தார். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் சொல்லிட்டார், டியூலாம் முடிஞ்சிருச்சு, மிஷின்ஸ்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே கட்டியாச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்களே வச்சுக்கங்க, இதை ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுக்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பாதி கொடுத்தீங்க, எனக்கு இது பாதி வேண்டாம், இந்த வர்ற வருமானத்தை முழுசு என்ன பண்ணுங்க பாருங்கள். இப்போ ஆண்டவர் செய்யணும்னு நினச்சா எந்த மனுஷனை கொண்டும் ஆண்டவர் செய்ய போதுமானவர். இது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு நபர், பிரதர் ஜெயபிரகாஷ் லேப் அசிஸ்டண்டாக, லேப் டெக்னீஷியனாக இருந்தவர். தாமரைச்செல்வன் ஹாஸ்பிட்டலில் வெறும் 150 ரூபாய்க்கு வேலை செஞ்சார். பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே வளர்ந்துச்சு, ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆச்சு. ஆனால் திடீர்னு நெருக்கடி நிமித்தமாக வெளியே வந்துட்டார். என்ன செய்ய போகிறேன்னு தெரில, எதிர்காலம் வேறு தொழிலும் தெரியாது. நான் ஜோம் பண்ணோம், ஆண்டு உங்களுக்குன்னு ஒரு வாசலை வச்சுருக்காரு, அது இப்போ திறக்கப்படுவது, நீங்கள் போய் அதை சுதந்திரிக்காரு. எதிர்பாராத விதமாக ஃபோன் வந்துச்சு. நானும் அவரு தான் போய் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறோம். பிகேனுடைய அவர் பேர் நல்ல பாலகிருஷ்ணனமோ பேர்,
அவர் போய் பேசும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல, எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் நண்பர்களை கூப்பிட்டு வருவாங்க, நீங்கள் பாஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதுலேருந்தே தெரியுது நீங்கள் நல்ல உண்மையாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. அவர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. மிஷின் எல்லாம் அவரே காசு போட்டு வாங்கினார். காசு போட்டு வாங்கி அதில் பாதி ஷேர், நீங்கள் லேபு அந்த டெஸ்ட்டு மட்டும் எடுங்க, வேலை செய்யுங்க, அதில் பாதி ஷேர். அந்த பாதி ஷேரில் கரெக்டாக தசமாத்து கொடுப்பார். கரெக்டாக நான் கூட சொல்லுவேன், பிரதர் நீங்கள் அங்கே போய் இல்லை கர்த்தர் உங்களுக்கு தான் காட்டினார் அப்படின்னு சொல்லுவார். சரி ஜெபம் பண்ணி அது வாசகத்தோம். நாட்கள் போக 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 டியூலாம் முடிஞ்சு அங்கே ஒரு நாள் கூப்பிட்டாரு, நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், முழுமையாக நீங்கள் தான் இதுக்கு உரிமையாளர். லைசன்ஸ்லாம் அவர் பேரே மாற்றிட்டாங்க. இப்போது அந்த லேபுக்கு ஃபுல் இன்சார்ஜ் யார்? நம்முடைய சகோதரர். தொழில்களை புதுப்பிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அற்பமான ஒன்றை ஆச்சரியமாய் முடிய பண்ணுகிற தேவன். இன்றைக்கும் நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இந்த தொழில் செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், இந்த வேலையிலிருந்து நான் எப்படி முன்னேற முடியும், இந்த வேலையிலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை தர முடியும். கடந்த நாட்களில் ஜான்கன் ஐயா சாட்சி சொன்னாங்க, நான் 150 ரூபா கொடுத்தேன், 200 ரூபா கொடுத்தேன், அதுக்கப்புறம் 300 ரூபா கொடுத்தேன், இப்போ 500 ரூபா கொடுக்குறேன். இப்போ 500 ரூபா கொடுக்குறேன்னா அவருக்கு எவ்வளோ வருமானம்? எவ்வளோ? 5000. அண்ணா சொன்னேன், இது போதாங்க ஐயா, நீங்கள் 5000 ரூபா கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 5 லட்சத்துக்கு அப்போ நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்கள் பிஸ்னஸை, தொழில் என்ன பண்ணுவார்? நாங்கள் இதை வாங்கி அப்படியே தூக்கி கலெக்ஷன் பண்ணி உள்ள பர்சில் வைக்கிறதில்ல, ஒவ்வொரு கவரையும் ஜோம் பண்ணும். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவங்களுக்கு தேவைகளை சந்திங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செய்யுங்க, சுகத்தில் பலத்தில் ஆரோக்கியத்தில் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த கையின் பிரயாசத்தை வர்த்திக்கப்படும். ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே, இந்த வருமானத்தில் அவங்க குடும்பம் நடத்தணும் ஆண்டவரே, இந்த வருமானத்திலே அவங்க பிள்ளைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்ஸையும் ஒவ்வொரு கவரையும் ஜோம் பண்ணி அதை ஒப்பு கொடுத்து தான் அதை நாங்கள் உள்ள வைக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு தசமாக எடுத்து வைக்கிறோம். இப்போ இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும், முடங்கி இருக்கிற காரியத்தை விடுதலையை கொண்டு வரும். அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா, அவர் கூட டிராவல் பண்ணா, அது சின்ன வருமானமா இருக்கலாம், பெரிய வருமானமா இருக்கலாம், ஆசீர்வாதத்தை திருப்தியை தருகிறவர். ஆமே. வெறும் கையா இருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவர் இவன் போன இடங்கள் எல்லாம் கூட வந்து 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தந்தது உண்மை என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியத்தை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க உயர்த்தி ஆமே. ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னா இன்னும் போன இடத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் செய்த காரியம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பாருங்க. 28வது வசனத்துல அங்க பார்க்கும்போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் தேவனோடும் போராடி என்ன பண்ணாயா மேற்கொண்டா. 30வது வசனம் சொல்வது, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டே உயிர் தப்பி பிழைத்தன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு வேணியல் வாக்கு தத்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. வாக்கு தத்தத்தை இவன் போய் அங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவன் ஜெபிக்கிறான், தேவனோடு போராடுகிறான். போராடி வாக்கு தத்தம் பண்ணினீரே, எனக்கு இந்த வசனத்தை சொன்னீரே, இந்த காரியத்தை நீங்க கொடுத்தீரே, என்னை கைவிடவா, என்னை அவமானப்படுத்தவா, என் தலை குனிந்து போகவா, நான் நிந்திக்கப்படவா, நான் கண்ணீர் சிந்தவா, நான் இந்த அவமான சொற்களை எதிர்கொள்ளவா, என்னை நீங்க தெரிந்தெடுத்தீங்க, வேறு பிரிச்சீங்க அப்படின்னு அவன் போராடி அந்த வாக்கு தத்தத்தை அவன் புதுப்பித்துக் கொள்கிறான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 5வது மாதம் நாம போராடி மேற்கொண்டு நாம் வாக்கு தத்தத்தை புதுப்பிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் அது பொய்யாகாது. அது சொன்னதை நிறைவேற்றுவது. உங்களுக்கு குறித்திருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறத ஆண்டவர் அங்க டிஸ்கிரைப் பண்ணுவார். ஆமே. உங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு நியமித்ததை உங்களுக்கு மாத்திரம்தான் அவர் வைப்பார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு நமக்காக ஆயத்தம் பண்ணதை ஒரு நாளும் அது வேற ஒருவருக்கு கொடுக்கறதில்ல. அப்போ வாக்கு தத்தத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். வாக்கு தத்தம் மாசம் வாங்குறோம். மாசம் வாங்குறத டெய்லியும் அதை கையை வச்சு ஜோம் பண்ற ஆட்கள் எத்தனை பேர்? சில பேர். ஆமா. அதுக்கு எதுக்காக நம்ம இதை கஷ்டப்பட்டு அடிச்சு கொடுக்குறோம்? இதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம்
போன மாதம் என்ன வாக்குத்தத்தம்? எங்களையும் என்ன பண்ணுவாரா? எழுப்புவார். முடங்கி இருக்கிறோம், பலங்களை நம்ம முடங்கி போயிருக்கலாம், சோர்வடைஞ்சிருக்கலாம், தயங்கி இருக்கலாம், எங்கேயோ ஒளிஞ்சு போயிருக்கலாம், எங்கேயோ கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை திரும்ப எழும்பு பண்ணுவார், எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ இதை நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இப்போ இந்த சூழல படுத்துட்டேன், போதும் கர்த்தாவே. சூறை செடியின் கீழே சவுல் கோலியாத்தை பார்த்து ஒரு செடியில், இப்போ நான் 3 அதில் ஒரு பிரசங்கம் வந்துருச்சு. எந்த செடியில் சவுல் படுத்து கிடந்தான் தெரியலையா? இராணுவம்லாம் அங்கே நிற்கிது, சவுல் போய் ஒரு செடியில், ஒரு செடியின் கீழே படுத்துட்டு இருக்கிறான். மாதுளஞ்செடி. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சவுல் அந்த போருக்கு போகாம மாதுளஞ்செடியின் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்? படுத்துட்டு இருக்கான். எலியா எங்க போய் படுத்துட்டு இருக்கான்? அடுத்தது யோனா, ஆமனுக்கு செடி. அப்புறம் டைரியில் எழுதி வச்சுக்கிறேன், இன்னொரு நாள் பிரசங்கத்துப்பேன். நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே, இப்படி செடியின் கீழே, செடியின் கீழே பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம படுத்து கிடக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டோம், எங்கேயோ இடத்துல முடங்கியாச்சு. ஆனால் வாக்குத்தத்தம், ஆண்டவரே நான் படுப்பதற்காக அல்ல, நான் முடங்கி போவதற்காக அல்ல, நான் ஒளிந்து போவதற்காக அல்ல, நான் எழும்பி பிரகாசிக்கணும், என் கூட வருவீராக, என் கூட வந்து நான் ஒரு ஜெயத்தை எடுக்கணும். வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, வசனம் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று அன்றைக்கு கிதியோன சொன்ன, கிதியோன் பலம் கொண்டு திடமானதாயிரு, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே, அதே போல என் வாழ்க்கை நீங்க செய்ய வல்லவர் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற ஒரு ஜனமாய் இருப்போம் என்றால், அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவர்களாக போராடி மேற்கொள்றான். ஏன்னா ஆசீர்வாதத்தோடு வருகிறான். இன்னும் அவனுக்குள்ள அந்த கான்பிடன்ட் இல்ல, இன்னும் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல. எப்படி இருக்க போறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துட்டோம், விசுவாசியாகி மாறிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஒவ்வொரு மாசமும் திருவந்து எடுக்கிறோம். ஆனா இன்னும் கான்பிடன்ட் லெவல் மாறல. இன்னும் சந்தேகம், இன்னும் அவிசுவாசம், இன்னும் கவலை, இன்னும் கலக்கம், இன்னும் கண்ணீர், இன்னும் அவமானம், இதோடு தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். நீங்கள் போராடி வாக்குத்தத்தங்களை புதுப்பிக்கிற ஜனமாய் ஆண்டவர் இந்த நாளில் வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆட்சிக்கு ஏற்றுக்கொள்றீங்க? அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மற்றவர்கள் அல்ல, உங்களுக்கு எனக்கும் தான். ஆமே, உங்களுக்கு எனக்கும் தான். அன்றைக்கு பாத்தீங்கன்னா இருட்டாயிருச்சு, கதவெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு சகோதரனை தேடி ஒரு நண்பன் வருகிறான். நட்டு நடுராத்துல வர்றான். ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் இருக்கிற போஜனம் என்கிட்ட கொடுன்னு நட்டு நடுராத்துல வரப்போ அந்த சகோதரன் சொல்றான், ஐயா என்கிட்டையும் ஒண்ணுமே இல்லை. அப்போ அவனை சொல்றான், நீ இங்கேயே இரு, என் வீட்டில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அவன் போறான். இவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். ஒரு ஃப்ரெண்டை தேடி வர்றான், ஃப்ரெண்டுகிட்ட எதிர்பார்த்து வரான், இல்லை இப்போ வந்துட்டானே, இவனை சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டிலே இரு, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் என்ன பண்ணுறேன் கேட்குறேன். அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் கதவை தட்டுறப்ப அவன் சொல்கிறான், ஐயா டைம் ஆயிடுச்சு, டைம் அவுட், கதை உடைச்சாச்சு, நாங்கள் எல்லாரும் படுத்துட்டோம், உன்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதை கேட்டோடனே இவன் என்ன பண்ணணும்? கதை உடைச்சிட்டேன், படுத்துட்டேன், ஒன்றுமே இல்லை. இப்போ இது கேட்டால் நார்மலான சூடு சொரணம் உள்ளவன என்ன பண்ணும்? போய் ஊன்ட்ட போய் கேட்டப்ப கொடுமைன்னு. ஆமாம், அங்கே போனால் நீ எனக்கு என்ன பண்ணுற? எரிரத்தியில் நானே ஒரு பிரச்சனையில் உன்ட்ட சொல்லலாம், நீ என்ன பண்ணுற? அதை என்ன பண்ணுற? மறுபடியும் எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுற? கொழுந்து விட்டு எரியிற மாதிரி என்ன பண்ணுற? நானும் என்கிட்ட இல்லை, ஃப்ரெண்டு வந்துட்டானேன்னு உன்கிட்ட கேட்குறேன். நீ என்ன சொல்கிற? கதை உடைச்சிட்டேன், படுத்துட்டேன், பெட்டில் படுத்துட்டேன், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நம்பி வந்தவன் இப்படி என்னப்பா? அவன் போகலை. மறுபடியும் என்ன பண்ணுறான்? கதவை தட்டுறான், மறுபடியும் அவன் திறக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறான்? நீங்கள் பல நேரங்களில் ஆண்டவரோடு இப்படி தான் டிக்னிட்டி பார்த்துட்டு இருக்கிறோம், ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். கொடுத்தா கொடுங்க, கொடுங்களா
அது என்னமோ நடக்கட்டும், அப்படி இல்லை. போராடி வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை புதுப்பிக்கிற சபையா இன்றைக்கு நீங்க நான் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சும்மான ஆட்சிகள்ல. சில பேர் சொன்னார் அப்படி அப்படியே பூச்சாண்டி காமிக்கிறதுக்காக வசனங்கள் என்ன பண்ணல, சும்மா உங்களை அப்படியே அப்படியே உங்களுக்கு புரிகிற பாஷை சொன்னால் தாழ்ச்சா உங்களை குளிர் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணல இந்த வசனத்தை சொல்ல. இந்த வசனம் எல்லாம் உண்மையும் சத்தியம் உள்ளது, அது உங்களை நன்மையாய் நடத்தும். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, இதை நான் போராடி மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறனாய் மாறணும். பாருங்க, அப்போ இவங்க அங்க பாக்குறான், முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்கிறான். அதுக்கு அந்த ஒரு பேர் வைக்கிறான், என்னன்னா பெனியேல். பெனியேல் பெனியேல் என்றால் தேவனுடைய முகம். தேவனுடைய முகம், தேவனுடைய முகத்தை பார்த்தோம், நேருக்கு நேர் அவன் பார்த்துட்டேன் தேவனுடைய முகம். இன்னைக்கு நாம் தேவனை நேருக்கு நேரே பார்க்கிறார். போராடி மேற்கொள்வது மாத்திரம் இல்லை, அவரோடு முகமுகமாய் தரிசனம். அங்கே மோசே முகமுகமாய் பேசுகிறவனா இருக்கிறான், தாவீது முகமுகமாய் பேசுகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நீங்க நானும் அப்படிப்பட்ட உறவுல இருக்கணும். வாக்கு தத்தங்களை புதுப்பிக்கிற ஜனமாய் மாத்திரம் இல்லை, வெளியேற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சீக்கிரமாக 33:10 33:10 பார்த்தீங்கன்னா அப்படி அல்ல, ஏற்றுக்கொள்ளும் பிரியமானீர் கண்டது எப்படியெல்லாம் பாருங்க. இப்போ அண்ணங்காரன் கோபமா இருக்கிறான். ஏன் இந்த வாக்கு தத்தத்தை போராடி புதுப்பிக்கிறான்னா, இப்போ அண்ணனை சந்திக்க போகிறான், வரான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன் கூட வர போறேன், நீ போற இடத்துக்கு திரும்ப அழைச்சிட்டு வருவேன். இப்போ அண்ணங்கார பார்க்க வரான். அண்ணன் பயங்கர கோவம். ஏன்னா அண்ணங்கார கோபமா இருக்கான்னா, இவன்ட்டு இருந்து அபகரிச்சுட்டு போயிட்டான், சொத்தை அபகரிச்சுட்டு போயிட்டான், அதே போல சேஷ்டபுத்திர பாகத்தை அபகரிச்சுட்டு போயிட்டான். இப்போ பயங்கர ஆக்ரோஷத்தில் இருக்கிறான். இப்போ போனவன் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இல்லை கல்யாணம் பண்ண அந்த பிள்ளைகள் பிறந்த உடனே வந்திருந்தானா, ஏசாவுக்கு கோபம் இன்னும் என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாக இருக்கும், போட்டு தள்ளியிருப்பான், முழு குடும்பத்தையும் போட்டு தள்ளியிருப்பான். இப்போ கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வருகிறார், ஏற்ற நேரத்தில் அவர் செய்கிறார். பல நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஏன் இன்னும் வரல, ஏன் வரல? காலதாமதமாகிறது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு. பல நேரங்களில் காலதாமதமாகிறது நம்முடைய எரிச்சலை உண்டாக்கும், காலதாமதமாகிறது ஒரு விசுவாசத்தை புறக்கணிக்கும், காலதாமதமாய் கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு கோபத்தையும் பகையும் விரோதத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் நீங்க நான் நினைக்க வேண்டிய காலதாமதமாய் கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று சிறப்பை ஆண்டவர் கொடுப்பதற்காக, ஒரு மேன்மையான ஒன்றை கொடுப்பதற்காக. அங்க 38 வருஷம் படுத்து கிடக்கிறான், அங்க முந்தி போகலான்னு பார்த்தா ஒருத்தர் உதவி செய்யல, இவ்வளோ டிலே ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு வருஷம் ஒரு தடவை தூதன் கலக்குவா, யார் முந்தி போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இவன் 38 வருஷமா அந்த உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாறுதல் இல்லை. இயேசு அவனை தேடி வருகிறாரு. நீ அது மேல வேணப்ப, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? அவன் என்ன சொல்லியிருக்கணும், என் சூழ்நிலையை மாறணும், நான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், என் சூழ்நிலை மாறணும். அப்படி அந்த நேரத்தில் மாறணும். அவனுடைய ரிப்போர்ட் என்னது, அவனுடைய குறை சொல்லுகிறது என்னன்னா, என்னை தூக்கிட்டு போறதுக்கு, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் என்ன பண்ணிட்டுறான். நீ பல நேரங்களில் கிறிஸ்துவங்க சொல்ற குற்றச்சாட்டு அதுதான். என்ன காட்டலாம் பார்க்கறதுக்கு இப்படி இருப்பான், ஆனா அவன் எப்படி இருக்கான் பாரு. அவன் பெருசா ஒன்றும் செஞ்சது இல்லையே, ஆனா அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான், அவன் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறான், அவன் ரொம்ப மேன்மையா இருக்கிறான். இன்னைக்கு அடுத்தவனை பார்த்து நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே மட்டம் கெடுத்திக்கிறோம், நம்மளே மட்டப்படுத்திக்கிறோம். யார் உயர்ந்தா என்ன, எனக்குன்னு ஒரு நாள் உண்டு, எனக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், அந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் மாற்றுவார். பாருங்க, இப்போ அதான் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் என்ன பண்ணுங்களா, அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் ஒன்று வரும், அந்த ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நாம என்ன பண்ணுமா, அடங்கி இருக்கணும். 11ஆம் வசனம் சொல்லுது, 11 உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வது. உடன்படிக்கை அவருடைய சகோதரனுடைய உறவனுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற. இவ்வளவு நாள் இருந்த அந்த பிளவு, இவ்வளவு நாள் இருந்த அந்த கசப்பு, இவ்வளவு நாள் இருந்த வேறுபாடு, இவ்வளவு நாள் இருந்த சண்டைகள், இதெல்லாம் மாற்றி அங்கே உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்கிறோம். யாக்கோபு போன இடத்துல தேவன் கூட சென்று
அவனுக்கு செய்த நன்மைகளை என்னன்னு சொல்லி பார்த்தோம். உறவுகளை புதுப்பித்தான், ஆசீர்வாதங்களை புதுப்பித்தான், தொழில் வளங்களை புதுப்பித்தான், வாக்கு தத்தங்களை புதுப்பித்தான், உடன்படிக்கையை புதுப்பித்தான். கடைசியா அங்க பார்க்கணும், கடைசியா 2:35 பார்க்கிறோம். 35:3 பாருங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகவும் ஆபத்து நேரிட்ட நாளில் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்து சரி, அங்கே பலிபீடத்தை உண்டாக்குவான். அங்கே அவன் 7ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போனது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியா அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க, இப்போ நன்றியை புதுப்பிக்கிறவர், நன்றியை புதுப்பிக்கிற கர்த்தர் செய்தவைகளுக்காக எனக்கு என்ன செஞ்சாரு, என்ன கொடுத்தாரு பாருங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது அவர் செய்த கிருபை, அவர் பாராட்டின தயவு, அவர் இரக்கம் செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, சரீர சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த வருமானத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த குடும்ப உறவை கொடுத்துருக்கீங்க, இதற்காக நன்றி. அந்த நன்றி சொல்லுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாள் அனுதினமும் எழும்பி நன்றி சொல்லணும். படுக்கும் பொழுது நன்றி, இந்த நாள் முழுது பாதுகாத்தது நன்றி. ஆண்டவரே, இந்த சாப்பாட்டை எத்தனை பேர் சாப்பாட்டை முன்னாடி வச்சோடனே அதுக்காக நன்றி சொல்றீங்க? சிலருடைய கையில எழும்புது, சிலருக்கு தண்ணி குடிச்சா, டீ குடிச்சா, எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருதோ, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு பேனா, ஏதோ ஒன்று, ஆண்டவரே இதுக்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனை பேர் அது இல்லாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க? எத்தனை பேர் சாப்பாடு ஒரு பருக்க பார்க்காம இருக்கிறாங்க? ஆனால் கிருபையா விதவிதமாக சாப்பிட முடியாது, விதவிதமாக உடுத்த முடியாது, விதவிதமாக அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் கிருபை பெற. இதெல்லாம் நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய செல்வத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, கர்த்தர் நமக்கு அனுமதித்ததுனால. செல்வ சீமானா இருக்கிறவங்க, பணக்காரனா இருக்கிறவங்க, கோடீஸ்வரனா இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு டேபிள்ல பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி, இல்லை ராய் கூழ், இன்னும் வேற என்னது, கோதுமை உப்மா, அவுல், ஓட்ஸ், இதுதான் சாப்பிட்றோம். ஆனால் நீங்களும் நானும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா மீன் என்ன, மட்டன் என்ன, சிக்கன் என்ன, இதுலேயும் அதையும் தாண்டி இன்னும் விதவிதமா. இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார் பெரியப்பட்டியில், எல்லாருக்கும் சில பேர்த்தில் தெரியும். அவருக்கு வாரத்தை 2 நாள் எப்படியாவது அங்கே காட்டில் விழுகிறத கொண்டு வந்து என்ன பண்ணிடுவானா, முயல், கீரி, உடும்பு, மனுஷன் சாப்பிடாது எதுவுமே எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டது இல்லாமல் என்னையும் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா விதவிதமாக. அப்படி ஒரு தடவை என்ன பண்ணிட்டார், பாஸ்டர் சூப்பர் முசல் ஒன்று மாட்டிருக்கு, நான் க்ளீன் பண்ணி பார்சல் வச்சுட்றேன், வாங்கிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். நான் என்ன பண்ணேன், சோத்திரம் பண்ணி நல்ல சூப்பராக இருக்குது முயல், நமக்கு முடிஞ்சோன்னா சூப்பராக பிரியாணி, ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது பாருங்கப்போ. இதெல்லாம் நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய செல்வாக்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கிறார். இன்றைக்கு கஞ்சின்னா அந்த கஞ்சியை மாற்ற முடியாது. இன்னைக்கு பிரியாணி நீங்கள் சாப்பிடுன்னு நினச்சா அந்த பிரியாணி தான் உங்களுக்கு என்ன பண்ணும். எங்கள் லைஃப்பில் அது நடந்திருக்கு. கிரேசி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ, இன்பா வயிற்றில் இருக்கா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வருமானம்லாம் இல்லை, விசுவாசத்தில் இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை நடத்தினார். திடீர்னு அவளுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாயிடுச்சு. நான் சொன்னேன், மட்டன் பிரியாணியா, மட்டன் விற்கிற விலைக்கு மட்டன் பிரியாணி, புள்ளத்தாச்சி வேற, ஆசைப்பட்டாலே சரி ஜோம் பண்ணுவோம். பிள்ளையை கொடுத்தது அவர், 8 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளையை கொடுத்தாரு. இப்போ பிள்ளை கொடுத்தவருக்கு அந்த ஆசையும் பூர்த்தி செய்ய அவருக்கு தெரியும். ஜோம் பண்ணோம், அந்த கையை பிடிச்சி ஜோம் பண்ணோம், ஆண்டவரே ஆசைப்பட்டா உள்ள உங்களுடைய பிள்ளை இருக்குது, அது பிள்ளையும் சேர்ந்து கேட்குதா என்னமோ தெரியல, மட்டன் பிரியாணி ஆசைப்படுறான், ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டோம். அப்புறம் காலையில் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகலான்ங்கிற நேரத்தில் ஒரு ஃபோன், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா, இல்லை டவுனில் இருக்கேன், போகிற வழியில் அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, இதை என்னாச்சு, என்ன ஸ்பெஷலாக, இல்லை வந்துட்டு போங்க. சரின்னு அப்படியே போனோம், பைக்கில் போனேன். ஆனால் போனோன்னே ஒரு கவர் எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. பார்த்தா கொதிக்குது, சுடுது, பிடிக்க முடியல. என்னங்க அப்படின்னு கேட்டான், எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சோம், அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம். எனக்கு அங்கேயே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க என்னென்னா சூடு தாங்க முடியாமல் கண்ணு கலங்குறாரு போல. என்னாச்சு, இல்லை நேற்றைக்கு தான் கிரேசி கேட்டா, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அந்த தேவையை என்ன பண்ணார், ஆசை என்ன பண்ணார்,
பூர்த்தி செய்ய. உங்க தேவையை விருப்பத்தை பூர்த்தி செய்கிற இயேசுவை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஆமே. அந்த சொல் பொல்லாதாரில் நமக்கு பேர் என்னது? ஆமா, நமக்கு பேர் என்னது? நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லுது என்னது? ஆமா, பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். ஆனா உங்க இருதயத்துல அவங்கள பத்தி என்ன நினைச்சு இப்பவே சில பேர் என்னை பத்தி என்ன கரிஞ்சு கொட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவர் இப்போ அப்படிதான் நம்முடைய இருதயம். நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம என்னது ஆமா. ஒருத்த மனுஷனுக்கு இன்னும் அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், ரத்த கலவரம் தான் நடக்கும் பாருங்க. உட்கார்ந்து இருக்கிறது எங்க? ஆலயம். ஆலயத்துக்குள்ள இருந்துட்டே நம்ம என்னது ஒருத்தனை பத்தி ஒருத்தனை. ஆமா, பைபிள் அதான் சொல்லுது. பொல்லாத மனுஷராகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதா கொடுக்கணும்னு நினைச்சா உங்களை என்னை உண்டாக்கிற சர்வ உள்ள பிதாவுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் நமக்கு நல்லதுதான் கொடுப்பாரு. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நன்றி, ஒவ்வொரு நாள் நன்றி சொல்ல. இப்போ இன்றைக்கு நாம் 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே 4 மாதத்தை கடந்தோம், 5வது மாதத்தை கூடி சேர்ந்து 5வது மாதம் ஒவ்வொரு நாளும் நீர் ஆச்சரியம் நடத்து, என் தேவையை சந்திப்பீரா, என் சுகத்தை பலப்படுத்துவீரா, என் சமாதானத்தை தருவீரா. நீங்க நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து நன்மையை நடத்துவார். கடைசி அங்க பாருங்க, அங்க என்ன சொன்னா? ஏழ் பெத்தேல், கடவுளுடைய வீடு. ஏழ் பெத்தேல் என்னது? கடவுளுடைய. ஏழ் என்று சொன்னால் கடவுளுடைய பிரசனம், தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற இடம். அப்போ ஏழ் பெத்தேல், பெத்தேல்னா வீடு, வாசல், இடம். அப்ப ஏழ்னா தேவ பிரசனம் நிறைந்திருக்கிற, தேவ பிரசனம் நிறைந்திருக்கிற வீடு. அப்போ ஆண்டவர் உங்களுடைய என் வீட்டையும் ஆலயத்துக்கு வருகிற வீட்டையும் தேவ பிரசனம் நிறைந்திருக்கிற வீடாய் ஆண்டவர் மாற்றி அவர் போவார். நன்றி சொல்ல 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 அது தேவ பிரசனமாய் இருக்கும், தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் மாறும். ஏழு பெத்தேலாய் ஆண்டவர் மாற்றுவா. அதுக்கு வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது லூஸா இருந்துச்சு. ஆனா இங்க போய் பலி செலுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நன்றி செலுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த லூஸ் எப்படியாய் மாறிச்சான்? தேவ பிரசனம் நிறைந்திருக்கிற வீடா என்ன பண்ணிச்சான்? மாறு. சண்டை, சச்சரவுகள், குழப்பம், பிரிவினை, வைராக்கியம், இன்னும் வியாதி, பலவீனம் இருக்கிறதா இந்த உலகம், இந்த சொசைட்டி, இந்த வீடு, நாம் இருக்கிற வாசஸ்தலம். ஆனா என்னைக்கு நன்றி சொல்லி நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கி வரும். லூஸ் ஏழ்பத்தேலாய் மாறும். ஆமே, நம்முடைய வீடு தேவ பிரசனமாய் மாறும். கடைசி அங்க பார்க்கணும் 46ஆம் அதிகாரம். 46ஆம் அதிகாரத்துல அவன் அந்த தேசத்தை விட்டு கடந்து போவதற்கு ஆண்டவர் அங்க சொல்றார். இது வரைக்கும் அங்க இருந்தான். ஆனா இப்போ ஆண்டவர் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் எகிப்து தேசத்துல அவன் அதிகாரியை மாற்றப்பட்ட பொழுது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். 46:2 கேட்கும் பொழுது, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். எல்லைகளை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாபேஸ் அவன் ஜெபம் பண்றான். யாபேஸுடைய ஜெபம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? யாபேஸுடைய ஜெபம். யாபேஸ் என்ன பண்ண? அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அதை எடுத்து வாசிங்க பார்ப்போம். எங்க இருக்கு? எடுத்து வாசிங்க. அவன் என்ன பண்றான்னா, என் எல்லைகளை பெரிதாக்கும். எல்லைகளை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும். ஆமே, உங்களுடைய எல்லைகள் பெரிதாகணும். தீங்கு நம்மளை சேதப்பட ஏன்னு சொன்னால் எல்லைகளை புதிதாக்குற தேவன். அப்போ ராம்சேஸ் என்கிற இடத்துக்கு அவனை கொண்டு போகிறார். 47ஆம் அதிகாரம் 11வது வசனம் அங்க சொல்கிறது, இங்க இருந்து ஆண்டவர் அங்க சொல்ற, எகிப்து தேசத்துக்கு உன்னை கொண்டு போக போறேன். எகிப்து தேசத்துல ஒரு இடத்தை ஆண்டவர் அங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துற இடம் மிகவும் மேன்மையுள்ள இடமா இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் 2 பேர்த்த
கண்ணை ஏறெடுத்து பார்க்க சொல்றார். ஒருத்தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான், செழிப்புள்ள தேசம், நல்ல ஆறு ஓடுற தேசம். அதை பார்த்தோன்னா இவனுக்குள்ள ஆசை வந்துருச்சு. நல்ல செழிப்பு, ஆடு மாடெல்லாம் போய் தண்ணி குடிக்கும், நல்ல புல்ல மேயும், நம்முடைய தொழில் பெருகும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த பட்டணத்தை அவன் செலக்ட் பண்றான். எந்த பட்டணத்தை? யாரு? லோத்து வந்து எதை செலக்ட் பண்றான்? எதை செலக்ட் பண்றான்? சோதோம. ஆனா பார்க்கறதுக்கு சூப்பரான பட்டணம். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், இந்த பட்டணம் ஓகே, ஆண்டவர் சொல்றார் நீ போப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ லோத்து பார்த்தது என்னன்னா, உலக பிரகாரமாய் ஆசீர்வாதத்தை பார்த்தான், செழிப்பை பார்த்தான், மேன்மை பார்த்தான். ஆனா அதுக்கு பின்னாடி என்னன்னா, அந்த தேசம் சாபத்துக்கு நேராக போகுது, அழிவுக்கு நேராக போகிறது. ஆனா ஆபிரகாம் பார்த்ததையோ கர்த்தர் அவனுடைய தேசத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்க பட்டணத்தை, நீங்க இருக்கிற பட்டணத்தை, நீங்க இருக்கிற இடத்த உங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லைகளை பிரதிபடுத்துவார். வசதி இல்லாமல் இருக்கா, வசதி உண்டு பண்ணுவா. பஸ் வராமல் இருக்கா, நீங்க ஜோம் பண்ணி நீங்க நடந்து பாருங்க, பஸ் கொண்டு வருவா. ரோடு இல்லாமல் இருக்கா, நீங்க நடந்து ஜோம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே என் கிராமத்துக்கு ரோடை போடுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மூலமா அந்த ரோடை கொடுப்பார். லைட் இல்லாமல் இருக்கா, லைட் போடுங்க. நீ இதெல்லாம் ஜெபத்துல செய்ய வேண்டியது. நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவர், நம்முடைய எல்லைகளை பெரிதா. யாக்கோபு அதுதான் செஞ்சான். நீ போகும் ராம்சேஸ்ங்கிற ஒரு பட்டணம் உனக்கு அங்கே அவன் பார்வோன்ட்ட யோசேப்பு கேட்குற பொழுது பார்வோன் சொல்கிறான், பார்வோன் அவனுடைய சகோதரை நோக்கி உங்கள் தொழில் என்ன பாருங்க கேட்குறான், நீங்கள் போய் நல்ல இடத்துல இருங்க, கானான் தேசத்தில் பஞ்சம் பொடிதாக இருக்குது, மந்தையில் மேய்க்க முடியும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், எகிப்து தேசம் உனக்கு முன்பதாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள 6ஆம் வசனம் சொல்வது, நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேற பண்ணு. அவர்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் என்ன பண்ணுங்க, அதிகாரியை வைங்க. யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தா. வாங்க 47:11 சொல்லுது, 47:11 சொல்லுது, பார்வோன் கட்டளையிட்டபடியே தன் தகப்பனுக்கு நல்ல நாடாகிய ராம்சேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரத்தை கொடுத்து அவளை குடியேற்றினான். பாருங்க, ராம்சேஸ்னா சூரிய கடவுள், சூரிய கடவுள். ராம்சேஸ்னா சூரிய கடவுள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அர்த்தம் சொல்லுது, பண்டக சாலை நிறைந்த ஒரு இடம். பொக்கிஷ் பண்டக சாலைனா ட்ரெஷரட்டியா, பண்டக சாலைனா என்னதுன்னா அந்த எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, பண்டக சாலை. இப்போ குடோன், இல்லைன்னா குடோன் எல்லாம் நல்ல சேர்த்து வைக்கிற ஒரு இடம், பண்டக சாலை நிறைந்த ஒரு இடத்த தான் பண்டக சாலையில் இருக்கிறப்போ, ஆற்று பக்கத்தில் இருக்கிறப்போ எதுக்கு பஞ்சம் இல்லை, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அதுபோல் பண்டக சாலை பக்கத்தில் இருக்கிறப்போ ஒரு நாள் உணவுக்கு பஞ்சம் இல்லை. பஞ்சம் தேசம் முழுது பஞ்சமாக இருக்குது. ஆனால் பஞ்சத்தில் வாடின யாக்கோபுடைய குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, பண்டக சாலையிலே கொண்டு போய் நிறுத்துறாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் நினைச்சு பார்க்காத இடம் ஒன்று தான் இது பக்கத்தில் போவோமா, இதெல்லாம் அனுபவிப்போமா? நாங்கள் ஒரு காலத்தில் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ ட்ரெயினில் போவதற்கு, ஃப்ளைட்டில் போவதற்கு, காரில் போவதற்கு ஏங்கிட்டு இருந்தோம். நம்மளாம் காரில் போவோமா, ட்ரெயினில் போவோமா, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவோமா, நல்ல ஷர்ட், நல்ல கோட், நல்ல ட்ரெஸ் பண்ண முடியுமா, நல்ல சாப்பாடு முடியுமா, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா? எங்களுக்கு வருஷத்தில் எங்கன்னா அந்த தேர் நோம்பி போடுறப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். வருஷத்தில் ஒரு தடவை எப்படா அந்த தேர் நோம்பி வரும். அப்போ தான் எங்கள் மாமா ஊர்லேருந்து வருவார், சின்ன மாமா ஊர்லேருந்து வருவார். வர்றப்போ என்ன பண்ணுவார்னா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த நோம்பி எப்படா வரும், அந்த நாள் வந்துச்சுன்னா எங்கள் மாமா என்ன பண்ணுவார், வருவார். வந்தாருன்னா எங்களை எங்கே கூப்பிட்டு போவார், அந்த நாட்கள் தாஜ் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். தாஜ் ஹோட்டல் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தாஜ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முத அந்த உடுமலைப்பேட்டையில் அதுதான் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மணி விலாஸ்னு ஒன்று வந்துச்சு. தாஜ் ஹோட்டலில் புரோட்டா, என் தம்பிக்கு புரோட்டா சூப்பராக பிடிக்கும். அப்போ எங்கள் மாமாவுடைய வருகைக்காக உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டோம். அப்புறம் மறுபடியும் எப்போ தான் வருஷத்தில் அந்த தேர் நோம்பி வர்றப்போ தான் காத்துட்ருப்போம், எப்படா வரும், எங்கள் மாமா வரமாட்டார். இடையில ஏதாவது மாமாவுக்கு ஏதாவது லீவு கிடைச்சா வந்தாருன்னா எங்கே என்ன பண்ணுவார், ஹோட்டலுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதா, நல்ல ட்ரெஸ். வருஷத்தில் 2 ஷர்ட்டு தான் வாங்குவோம். ஒன்று கிறிஸ்மஸ்க்கு, அடுத்தது மிஞ்சி போனால் பர்த்டேக்கு. அதைத்தான் ரொட்டி போடுவோம். இப்படி தான் ஒரு ஊருக்கு போகணுன்னா கஷ்டப்படணும். இங்கெல்லாம் போய் பார்ப்போமா, இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அதெல்லாம் மாற்றி நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். பாருங்க,
பஞ்சத்துல ஊர் விட்டு ஊர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி யாக்கோபு அனுப்பின அந்த சூழ்நிலை மாறி பண்டகசாலை நிறைந்திருக்கிற இடத்தையே அவனுக்கு சொந்தமாய் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு நீங்க நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட வந்தா நீங்க போகிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்க எல்லைகளை பெரிது பண்ணுவார். அதே இடத்துல உங்களை கொண்டு வந்து வச்சிருப்பார். உங்களை அதை ஆளும்படியாய் செய்வார், உங்களை அரசாளும்படியாய் செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்ப யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து போன இடத்துல எல்லாம் அவனை மேன்மைப்படுத்தினார் என்றால், இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களை என்னையோ நீங்க போகிற இடத்துல கூட வந்து சூழ்நிலை மாற்ற அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். கரங்களை வானத்தினர் உயர்த்தி, ஆண்டவரே நான் போன இடத்துல எல்லாம் என்னை திட்டி இருக்கிறாங்க, கேவலப்படுத்திருக்கிறாங்க, அவமானப்படுத்திருக்கிறாங்க, தூஷிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் போகிற இடங்கள் எல்லாம் என் கூட வந்து என் ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உறவுகளை புதுப்பிக்கிறவர், ஆண்டவரே ஆசீர்வாதங்களை புதுப்பிக்கிறவர், தொழில் வளங்களை புதுப்பிக்கிறவர், வாக்கு தத்தங்களை புதுப்பிக்கிறவர், உடன்படிக்கையை புதுப்பிக்கிறவர், நன்றியை புதுப்பிக்கிறவர், எல்லைகளை புதுப்பிக்கிறவர். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மையாக நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நன்மையை நடத்துவீராக. இயேசுவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே இந்த மாதத்துல வந்திருக்கிற எங்களுக்கு நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் ஒத்த நாமத்திற்கு உனக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னவர். ஆண்டவரேப்பா அப்படிப்பட்ட நன்மையை எங்களுக்கு நீ தருவீராக. இந்த மே மாதத்துல ஆண்டவரே நாங்கள் காலடி வைச்சிருக்கிறோம், பல போராட்டத்தோடு நாங்கள் இருக்கலாம். தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. நன்மை இப்பொழுது ஆண்டவரேப்பா உமக்குள்ளாக நாங்கள் வாழ நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்களில் ஆண்டவரே தகுதியான நீர் மாற்றுவீராக. அந்த உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நன்மை நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எழும்பி நின்று